இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் கோயிலை ஒட்டி இருக்கிற அந்த உள்ள வந்து மனுநீதி சோழனுக்கான ஒரு கல் தேர் இருக்குது. அங்கே இருக்கிறோம் நம்ம. இதுதான் அந்த கல் தேர். கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க்லாம். கல்லிலே செஞ்ச தேர் இது. தாராசுரத்துலேயும் இதே போல் ஒரு இருக்கும். ஹம்பியில் நம்ம பார்த்துருப்போம். ஹம்பியில் இருக்கிறது வந்து சுத்தரமாக இருக்கும். இந்த இதுவும் அப்படி தான். மனுநீதி சோழனோட ஞாபகத்தை வச்சுருக்க கல் தேர் இது. இது ஆரம்பத்தில் வந்து சுத்துற மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆமாம், சுத்துற மாதிரி தான் இருக்குது. கல் மட்டும் அந்த சக்கரங்கள் மட்டும் சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இது இல்லை. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மணியும் வச்சுருக்காங்க உள்ளே. இந்த சிலையும் பாருங்களேன், ஒரு கண்ணுக்குட்டி கீழே இறந்து கிடக்கும். அதோட தாய் பசு, அதுக்கு ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே தான் அது இருக்குது. அந்த மணியும் மேலே மணியும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த பசுவோட கண்ணுக்குட்டியை கொன்னதுனால தான் மனுநீதி சோழன் தன்னோட பையனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்னதா தண்டனை கொடுத்ததா ஒரு புராண கதை. இதை அது ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இது கல் தேர். இதோட சக்கரத்தில் பார்த்திங்கன்னா கும்பிட்டு அந்த சக்கரம் பாதி ஏறின மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பார்த்திங்களா? இது இப்போல்லாம் வேலை கிறிஸ்து நடந்துகிட்ருக்கிறதுனால முழுசாக நம்மளால் பார்க்க முடியல. ஒரு வேலை பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுசாக நல்லா பார்க்கலான்னு நினைக்கிறேன்.